ராமநாதபுரம் அருகே கணவனை கொலை செய்துவிட்டு 2 நாட்களுக்கு பின் காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்த மனைவி மற்றும் மகன் சிறையில் அடைக்கப்பட்டனர். கொலை செய்து உடலை கடற்கரையில் வீசிவிட்டு தப்ப முயன்ற தாயும் மகனும் தாமாக முன்வந்து சரணடைந்தது ஏன்? ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளியை அடுத்த எருமேனி பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான குப்புசாமி. இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி சீனியம்மாள், மகன் பாலமுருகன். இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். பாலமுருகனுக்கு திருமணமாகி குப்புசாமி வீட்டுக்கு அருகே மற்றொரு வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் குப்புசாமி என்றால் குடி, குடி என்றால் குப்புசாமி, குப்புசாமி என்றால் குடி, குடி என்றால் குப்புசாமி என பெயர் வாங்கிய குப்புசாமி தினசரி சுருதியை ஏற்றிக்கொண்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டியாக தள்ளாடியபடி துள்ளி குதித்து வீட்டுக்கு வருவது வழக்கம். மதுபோதை வெறியில் அவருக்குள் எழும் வீரத்தையெல்லாம் மனைவி சீனியம்மாள் மீது காட்டிவிட்டு பொதுக்கடீர் என்று குப்பர படுத்து உறங்குவது அவரது வாடிக்கை. என்னதான் கணவன் குடிகாரன் என்று பொறுத்து போனாலும் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து பொழந்து எடுக்கும் மனைவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் இந்த சூழலில் சீனியம்மாளும் தனது பொறுமையை சிறிது சிறிதாக இழந்து வந்தார். கடந்த 5ஆம் தேதி குப்புசாமி வழக்கம் போல மது அருந்திவிட்டு ட்ரங்கன் மங்கி ஸ்டைலில் தள்ளாடியபடி மட்டுமல்ல துள்ளி குதித்து வீட்டிற்கு நடந்து வந்துள்ளார். அன்றும் வழக்கம் போல தனது மனைவியை தான் ஒரு புரூஸ்லி என நினைத்து கொண்டு குங்ஃபூ ஸ்டைலில் அடித்து துன்புறுத்த ஆரம்பித்திருக்கிறார். அன்று போதை அதிகமானதால் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்யவும் முயன்றிருக்கிறார். சீனியம்மாள் மூச்சுவிட திணறிய நிலையில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த மகன் பாலமுருகன் அதை பார்த்து பதறிப்போய் ஓடி வந்து தடுத்துள்ளார். ஆனாலும் குப்புசாமி இன்னைக்கு ஒன்ன உயிரோட விட போவதில்லை என்று ஏகவசனம் பேசியபடி மீண்டும் கழுத்தை நெரிக்க, பொறுத்தது போதுமடா, பொங்கி எழு சீனியம்மா என்று பொங்கி எழுந்த சீனியம்மாள் கணவனை எட்டி உட்டார் ஒன்று கீழே பொத்தென்று விழுந்தார் குப்புசாமி. அதன் பின்னர் அருகில் கிடந்த கயிற்றை எடுத்த அவர் கணவனின் கழுத்தை சுற்றி இழுத்து பிடித்து நெருக்கி இருக்கிறார். இந்த சம்பவத்தில் குப்புசாமி பொசுக்கென்று உயிரிழந்து விட்டார். சந்தேகம் வராமல் இருக்க குப்புசாமி உடலை இருமேனி கடற்கரை பகுதிக்கு கொண்டு சென்று போட்டுவிட்டு இரவோடு இரவாக சத்தமில்லாமல் வீட்டிற்கு வந்துவிட்டார். மறுநாள் காலை தனது கணவர் மீன்பிடித்து விட்டு வீட்டிற்கு வரும்படியில் மயங்கி விழுந்து உயிரிழந்து விட்டதாக கூறி அழுது நாடகமாடி இருக்கிறார் சீனியம்மாள். மகன் பாலமுருகனும் அதையே கூற ஊர் மக்கள் ஒருவேளை அப்படி இருக்குமோ, இருக்கும் இருக்கும் என்று நம்பிவிட்டனர். இதையடுத்து மனைவி சீனியம்மாள் மற்றும் பாலமுருகன் ஆகிய இருவர் ஊர் பொதுமக்கள், உறவினர்கள் என அனைவரும் சேர்ந்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து உச்சிப்புடி போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து உடலை உடற்கூராய்வு செய்து குடும்பத்தினரிடமும் ஒப்படைத்து விட்டனர். அவர்களும் குப்புசாமியின் உடலை தகனம் செய்து விட்டனர். இந்நிலையில் 2 நாள் கழித்து குப்புசாமியின் மனைவி சீனியம்மாள் மற்றும் அவரது மகன் பாலமுருகன் ஆகிய இருவரும் உச்சிப்புடி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று, ஐயா, நாங்க தாயா கொலை பண்ணோம் என கூறி சரணடைந்துள்ளனர். ராத்திரி முழுக்க தூங்க முடியலையா, மனசாட்சி பராண்டுன்னு அதனால நாங்களே முன்வந்து சரணடைகிறோம் என கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சீனியம்மாளை பரமக்குடி சிறையிலும் பாலமுருகனை ராமநாதபுரம் மாவட்ட சிறையிலும் அடைத்தனர். மது போதையில் துன்புறுத்தி வந்த கணவனை மனைவியும் மகனும் சேர்ந்து கொலை செய்துவிட்டு 2 நாட்களுக்கு பிறகு மனசாட்சி பிராண்டியதால் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் வினோதமான பேசுபொருளாகியுள்ளது.